ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவோட என்னத்தோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டல் மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஸ்டடி பிளான் அண்டு சிலபஸ் அனலைசிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 4வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மெடல் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது கோல்டு மெடல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெடல் அண்டு பிளாட்டினம் மெடல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 4வதாக கிறிஸ்டல் மெடல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு உண்டான பிளானை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம ஏன் கிறிஸ்டல் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சோம் அப்படின்னா, இந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா? பொதுவாக கிறிஸ்டல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படிகக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. கிறிஸ்டல் என்னது? படிகக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிளியராக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா கிறிஸ்டல் கிளியராக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த படிகக்கல்லை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் சயின்ஸில். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த திஷ்டி இருக்காங்க பார்த்தீங்களா? திஷ்டி பொம்மை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் இந்த கருப்பு கயிறில் இந்த படிகக்கல்லை கட்டி வைப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த திஷ்டிலாம் கழியத்துக்காக, நம்ம மேலே கண்ணு பட விடறதுக்காக. ஓகே, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 ஷெடியூலை வெற்றிகரமாக 3 டெஸ்ட்டை வெற்றிகரமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களே, ஸோ உங்களுக்கு ஒரு திருஷ்டி சுற்றி போடுற மாதிரி. ஓகே, ஒரு திருஷ்டி மெடலாக பார்த்தீங்கன்னா இந்த மெடல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது கிறிஸ்டல் மெடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? கிறிஸ்டலுக்கு நிறைய இருக்குப்பா. அதில் இந்த படிகக்கல்னு ஒன்று வரும். உடனே கீழே சார் இதுக்கு வேறு அர்த்தம் கூட இருக்குலாம் கீழே சொல்லாதீங்க. நம்ம சரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும், நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மெடல் வைக்கலாமேன்னு தான் நம்ம கிறிஸ்டல் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ். ஸோ தமிழ் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ அதே நம்ம பார்த்தீங்கன்னா பிளான் போடும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 9th 10th புக் வரும்போது நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? பட் ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு எக்ஸாம் ஏப்ரல் 25 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஏப்ரல் 25 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னும்போது, இப்போது நம்ம இந்த வாரம் 9வது புக்கும் அடுத்த வாரம் 9வது புக் வைக்கும்போது, சரி அப்போ 10th புக் பெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளவே இந்த மெடல் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 75 டேஸ் கிட்ட கிடைக்குது. ஓகே, அந்த 75 டேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 50 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 50 டேஸ், செகண்ட் 50 டேஸ் அப்படின்னும்போது, நெக்ஸ்ட்டு 50 டேஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓவரால் ரிவிஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏப்ரல் 25 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுனால, அப்போ இந்த வாரம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ எழுதுனா ஏப்ரல் 18 எழுதிங்க. அடுத்த வாரம் ஏப்ரல் 25. அப்புறம் ஏப்ரல் 25 காலைல நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா, காலைல ஒரு 10 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா இந்த ரிவிஷன், இந்த மெடல் டெஸ்ட் பிளான் கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஓவரால் ரிவிஷன் பிளானை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6th 9th புக்கை 9th புக்கும் 10th புக்கையும் நம்ம ஒவ்வொரு வாரம் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோன்றதுனால, மற்ற டாப்பிக்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோன்றதுனால நம்ம ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு பிளான் தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 9th புக் அப்படி மொத்தமாக 9 இயல் இருக்குது. 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. டேர்ம் 1 பார்த்தீங்கன்னா மண்டே, டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, டேர்ம் 3 பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே நம்ம லைவ் டெஸ்ட் எழுத போகிறோம். ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டுமே 100 கொஸ்டின் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வரப்போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து 3 நாளுமே நம்ம ஒவ்வொரு டேர்ம்லேருந்து 100 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைவ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதின்னு பார்க்கும்போது பழமொழிகள், உவமையால் விளக்கப்படும் பொருள், அப்புறம் வினைச்சொல் மற்றும் எதிர்ச்சொல், சந்திப்பிழை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஓகேவா? இப்போ பழமொழிகள் என்பது நம்ம 7th புக்கில் கூட இந்த சொலவடைகள் படித்தா போதும். அதனால் உவமையால் விளக்கப்படும் பொருளும் நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ வினைச்சொல் பார்த்தா ஒரு வினையை குறிக்கும் சொல், வினைச்சொல் அது என்னென்ன வினைகள் வருது நம்ம பார்க்க போகிறோம். எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக் பேக்கினுடைய எதிர்ச்சொல் இருக்க போகுது. இப்போ அல்லும்னா பகலும். ஓகேவா? இப்போ சூரியன்னா நிலவு அந்த மாதிரி இருக்க போகுது. அப்போ எதிர்ச்சொல்லை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். சந்திப்பழிக்கு பார்த்திங்க அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள், மிகாம் இடங்கள். இது 8th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பேசக்கூடிய வார்த்தையை நம்ம நிறைய தப்பாக பேசுவோம். இப்போது இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம், சுவற்றில் அப்படின்னா சுவரில், இந்த மாதிரிக்கூடிய அந்த சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ எல்லாமே பேசிக்கான இலக்கணங்கள் தான். ரொம்ப நம்ம டீப்பாக போக வேண்டியது. அதான் நம்ம எல்லா தொகுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்.
ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷெடியூலுமே 3 திருக்குறள் கொடுக்க தான் சொல்லியிருந்தோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கூடா ஒழுக்கம், அருளுடைமை, நடுநிலைமை. கூடா ஒழுக்கம், அருளுடைமை, நடுநிலைமை இந்த 3 குறள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக 5 கொஷின் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது போன வாரம் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருந்தோம். இந்த வாரம் வந்து தனி வட்டி கூட்டு வட்டி, தனி வட்டி கூட்டு வட்டி, தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையான வித்தியாசம், இது 3 பார்ட்டையும் நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின் வந்து வைக்க போகிறோம். அதேமாதிரி மார்னிங் மேக்ஸ் 2.2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 16லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடியதில் ஒரு 5 கொஷின், இது ஒரு 5 இது ஒரு 5 அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 20 கொஷின் வந்து நம்ம மேக்ஸ் வந்து வச்சிரும். ஓகேவா? அடுத்து பொது அறிவுன்னு பார்க்கும்போது இந்த வாரம் நம்ம வந்து 5 லெசனை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? உள்ளாட்சி அரசாங்கம் பாலிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 6th சோசியல் புக்கில் இருக்குது, அதே 9th சோசியல் புக்கில் இருக்குது, 11th பாலிட்டி. இந்த 6th சோசியலும் 9th சோசியலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் படித்தாலே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு சில டாப்பிக்லாம் சுத்தமாக புரியாத மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய டாப்பிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? இதுக்குண்டான வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 6th 9th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் கவர் ஆகக்கூடிய 2 டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 6ம் வரும், ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 6. ஸோ ரெண்டுத்துலேயும் கவர் ஆகிற மாதிரி டாபிக் 2 கொடுத்துருக்கோம். என்னென்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படின்ற ஒரு லெசனும், தேசியம் காந்திய காலகட்டம் இது 10th சோசியல் லெசனும், இது ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்லேருந்து 2 லெசன், ஒன்று தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸு, இன்னும் அரசாங்கம் வரிகளும் இது 10th சோசியல் புக்கில் உள்ள லெசன்ஸ். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டு பொருளாதாரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதில் வரும் அப்படின்னா நமக்கு வந்து இது யூனிட் எக்கனாமிக்லேயே வரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு இது எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா? அதேமாதிரி அரசாங்கம் வரிகள் அப்படின்னும்போது இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இதில் தான் பார்ப்போம். ஓகேவா? இந்த 5 லெசனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ பாலிட்டிலேருந்து ஒரு லெசன், ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 6 2 கலந்தா மாதிரி 2 லெசன், அப்புறம் வந்து எக்கனாமிக்லேருந்து 2 லெசன், ஆக மொத்தமாக வந்து ஒரு 5 லெசன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஸ்ட்ராட்டஜிக்கேன்னு பார்க்கும்போது தேசிய அடையாளங்கள், லோக் அதாலத், நம்ம அலை லோக்பால் லோக் ஆயுதா வச்சுருப்போம், லோக் அதாலத் அதில் மிஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்த லோக் அதாலத் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஊழலுக்கு என அமைப்புகள் நம்ம வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடணும்பா. ஓகேவா? ஸோ இந்த ஊழலுக்கு என அமைப்புகள் கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா லோக்பால், லோக் ஆயுதா, லோக் அதாலத், சிபிஐ, சிவிசி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஐ, அப்புறம் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது எல்லாமே அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான்ப்பா. இது எல்லாமே நான் பார்த்தோம். இதுவும் வந்து பாலிட்டியில் வரக்கூடிய டாபிக் தான். அதை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஊழலுக்கு எதிரான அமைப்புகளை வந்து நம்ம வந்து பாலிட்டியில் ஒரு வரியே இருக்கும், அந்த வரியை நம்ம வந்து சிலபஸ்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? தேசிய அடையாளங்கள் இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கவர் ஆகக்கூடிய டாபிக். இந்த தேசிய சின்னங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த வாரத்துக்கு உண்டான பிளான் என்னென்னு நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்குண்டான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இயல் எப்படி படிக்கணும், இதை நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு ஷெடியூலுமே வந்து சொல்லக்கூடியது தான். ஒரு இயல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பாடத்தில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்தின் பயிற்சி கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும். ஒவ்வொரு இயல் இருக்கக்கூடிய அந்த இயல் இலக்கண வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். இயல் டாபிக். ஓகேவா? இந்த ஒவ்வொரு இயல்லையும் ஒரு இலக்கண டாபிக் இருக்கும், அதை நான் கம்பல்சரி வந்து படிக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பேஸ்டு கவர் பண்ணக்கூடிய டாப்பிக்கு ப்ளஸ் திருக்குறள், அது நம்ம ஒவ்வொரு இயல் எடுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டேர்ம்லேயுமே 10 குறள் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக வந்து குறள் அதுக்குண்டான விளக்கத்தை படித்து தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதியில் உள்ள சொல்லும் பொருளும், ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கு பின்னாடி வந்து இந்த சொல்லும் பொருள் அறிஞ்சு பொருள் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு இயலை பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிறோம் அப்படின்னா இயல் 1லேருந்து 2 டாபிக் வருது. திராவிட மொழி குடும்பம், இது வந்து திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், தமிழ் தொன்மை திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி டாபிக் முடிச்சுலாம் அதில் வந்து கவர் ஆகும் யூனிட் 7ல். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் இலக்கணம், இது ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழில் வந்து சிலபஸ்லேயே எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 3ல் ஒரு டாபிக் இருக்குது. அந்த எழுதும் திறனில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் வகைகள் அப்படின்னு டாபிக் கொடுத்துருப்பாங்க. செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் இலக்கணன்ற டாப்பிக்கில் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி விஜயரங்கம்,
இவரை பற்றி பட்டமரம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற டாபிக் வந்து படிச்சுக்க போகிறீங்க. ஓகே, அது இயல் 2ல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 5ல் வந்து குடும்ப விளக்கு. நம்ம பாரதிதாசன் சிலபஸ் இருக்கார். ஸோ அதிலேருந்து அந்த டாபிக். அப்போ நம்ம இயல் 5ல் வந்து சிறுபஞ்ச மூலம். அதே இயல் 5ல் சிறுபஞ்ச மூலம். இது அறநூல்கள், மொத்தம் 11 அறநூல்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் 1. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இதெல்லாமே சேர்த்து. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இதோட இவ்வளோ தான். இது வந்து தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கவர் டாபிக் எதுவுமே இல்லைப்பா. ஓகே, டெஸ்ட் நம்ம எப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 18. ஸோ ஏப்ரல் 18 காலைல கரெக்டாக ஒரு 4:30க்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 18 எழுத போகிறீங்க. அதுக்குண்டான போர்ஷன் வந்து கொடுத்தாச்சு. என்னென்ன படிக்கணும்னு சொல்லியாச்சு. இதை கரெக்டாக தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். சிலபஸை பேஸ் பண்ணிக்கூடிய டாபிக் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றதுனால ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனை வந்து நம்ம படிச்சு வச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் நம்ம எப்படி படிக்கணுன்றதை பற்றி நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்துரான் அகாடமி. தேங்க்யூ.